வணக்கம். நம்ம கிரீனா நர்சரி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு சாமந்தி வெரைட்டி. இது ஒரு நாட்டு சாமந்தி மாதிரி. எப்படி நாட்டு சாமந்தின்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பூக்கள் வந்து அதனுடைய முதிர்ச்சி அடைஞ்ச உடனே இதனுடைய விதைகள் வரும். இப்போ நம்ம ஹைப்ரிட் சாமந்தியில் வந்து உங்களுக்கு இதுமாதிரி விதைகள் வராது. அதனால் நம்ம மறு உற்பத்தி பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம கிரீனா நர்சரி இந்த செடிகளாக சேல்ஸ் பண்ணுறோம். இந்த செடிகளை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுலேருந்து விதைகள் வர்றதை வச்சு இந்த ரகத்தை வந்து டெவலப் பண்ண முடியும். ரொம்ப அதாவது சாமந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹைப்ரிட் சாமந்தி வளர்க்க முடியாது, கொஞ்ச நாள்லேயே செத்து போகுதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செடிகளை மறு உற்பத்தி பண்ணக்கூடிய செடிகளை வாங்கி வளர்க்குறது நல்லது. பாருங்கள், இதில் நல்ல மெச்சூரிட்டியான பூவும் இருக்குது, சின்ன அரும்புகளும் வருது. பாருங்கள், எல்லாமே அரும்புகள் வருது. ஒரு நல்ல சூப்பராக இருக்குது, நல்ல புஷியாக வரக்கூடிய இது. மாடியில் வளர்க்கலாம். இப்போ நாங்கள் இது தரையில் வச்சுருந்தா கூட மாடியில் வளர்க்கலாம். இந்த சாமந்தியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா உமி சாமந்தின்னு சொல்லுவாங்க. உமிங்கிறது அரிசிக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்களா, நெல்லை உடைக்கும் போது வரும் இல்லையா ஒரு அவுட்ரு, அதாவது அந்த அரிசிக்கு அவுட்ரு, அந்த இதுதான் உமின்னு சொல்லக்கூடியது. அந்த உமி மாதிரியே அந்த பூக்கள் இருக்கிறதுனால பாருங்கள், இந்த உமி மாதிரியே பூக்கள் இருக்கிறதுனால அதை உமி சாமந்தின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேறு ஏதாவது பேர் தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.